ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து முக்கிய ஃபோக்கஸாக இருக்கிறது வந்து ஆர்பிஐயோட பாலிசி தான். அதுக்கப்புறம் கார்பரேட் ஏர்னிங்ஸ் மேலேயும் இருந்தது. ஓவரால் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக பாசிட்டிவ் பயாஸ்லையும் இருந்தது. அதாவது மார்னிங்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் செஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து போஸ்ட் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்சைட் வந்து கொடுத்தது இது. ஸோ இன்னைக்கு வந்து மொத்த கெயினை வந்து ஓரளவு தக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு நேற்று க்ளோசிங்ஸும் இன்னைக்கு க்ளோசிங்ஸும் லைட்டாக பாசிட்டிவ் மூட்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு இதாக முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்லாம் ஓரளவு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது சில செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸில் இருந்துச்சு. பிகாஸ் அதோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்டிபிசி என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அது வந்து ஓரளவு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது உங்களுக்கு. ஸோ ஸ்டில் அது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கான மொமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதுவும் பவர் செக்டரில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாரதி ஹெக்ஸாகாம். ஸோ பாரதி ஹெக்ஸாகாம் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல இருந்தது. வீக் சப்ஸ்கிரைபர் அடிஷன்ஸ் காரணமாக உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாக் வந்து ப்ரெஷரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர்லைன் ஸ்டாக்ஸில் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவாக கொடுத்துருந்தது. உங்களுக்கு இன்னைக்கான ஒரு அப்டேட் வந்து இந்த 4 ஸ்டாக்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான செக்டார் வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, ஆர்பிஐ பாலிசியோட இம்பாக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவர் செக்டார், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ஐடி. ஆயில் ப்ரைஸ் வந்து ரிலேட்டபிளி ஸ்டேபிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோ செக்டர், ஏவியேஷன், ட்ரெயின் செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சென்டிமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா புல்லிஷ் அதாவது ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதுல இருந்து நம்ம வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மார்க்கெட்ல வந்து ரெண்டு பெரிய ஸ்டோரேஜ் வந்து டாமினேட் பண்ண போகுது உங்களுக்கு. ஏஐ ஏர்னிங்ஸும் ஜாப் டேட்டா, ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் ட்ரைவ் பண்ண போகுது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுஜன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, எஸ்என்பி 500 பாசிட்டிவ், அண்ட் நாஸ்டாக்கும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. உங்களுக்கு இந்த நாஸ்டாக் மட்டும் உங்களுக்கு வந்து மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது லோல இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ அட்வான்ஸ் மைக்ரோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. ஸோ ப்ரீ மார்க்கெட்லேயே இறங்கிருக்கிறதுனால தான் நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸும் இன்னும் கொஞ்சம் டவுனில் இருக்குது மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஏஎம்டியோட ஏர்னிங்ஸ் வந்து ரெவன்யூ வந்து நல்லா கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏஐ பிஸ்னஸ் க்ரோத்தும் காட்டியிருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷரில் வந்து ட்ரேட் ஆகுது. இதுலேருந்து மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ரிசல்ட் மட்டும் போதாது, எக்ஸ்பெக்டேஷனல் ரிசல்ட்டும் வேணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குது. ஸோ ஏஎம்டி வந்து ப்ரெஷரில் இருந்தாலும் என்விடியா வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் ஏஐ டீம்ல புல்லிஷ்ல தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பார்க்குறது வந்து ஏஐ ஸ்பெண்டிங், அதுக்கப்புறம் ஏஐ ரெவன்யூ, அதுக்கப்புறம் ஏஐயோட ப்ராஃபிட்டபிலிட்டி, இது மூணுத்தையும் வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் டார்கெட்டாக உங்களுக்கு வந்து என்விடியாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 தான் இமீடியட் டார்கெட். ஆனால் ப்ரீ மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து 215 வரைக்கும் போயிடுச்சு.
இன்னைக்கு வந்து 260 தாண்டி அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா புல்லிஷ்கான அப்சைட் இருக்கும். அதர்வைஸ் இதை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு ஜாஸ்தி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏடிபி பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை வந்து டிபெண்ட் பண்ண போகுது. அதே மாதிரி சர்வீஸோட பிஎம்ஐயும் உங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ண போகுது. இந்த டேட்டாவெல்லாம் ஸ்ட்ராங் வந்ததுன்னா ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் மாறலாம். வீக்காக வந்துச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் ஸ்டாக்குக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விடியா, அப்புறம் ஏஎம்டி, நெக்ஸ்ட் ஷாப்பிஃபை. ஸோ ஷாப்பிஃபை ஸ்டாக்கும் உங்களுக்கு வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்னி. ஸோ டிஸ்னி ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எலி லில்லி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு, இஎல்ஐ எல்ஐ எல்எல்ஒய் அப்படிங்கிற ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் அரிஸ்டா நெட்வொர்க். இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏர்னிங்ஸ் வந்து ரியாக்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் கைடன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து முக்கிய டைரக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கான ரிஸ்க் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கா இருக்கு. நம்ம வந்து யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து நேற்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து ஸ்டேபிளாக ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்கோட அப்டேட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து லைட் பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பட் இது வந்து ஓரளவு ஸ்டேபிள் தான். இத்தனை நாளுக்கான ஃபாலுக்கு வந்து லைட்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் வர்றது தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு உங்களுக்கு ஆயில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைமையில தான் இருக்கு. இதுவே இந்த மார்க்கெட்டோட செஷன் முடியிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட அப்டேட் வந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன் இன்கேஸ் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா எங்களை வந்து